ஹாய் வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதோடைய நோட்டிஃபிகேஷன் தாங்க விலாவாரியாக பார்க்குறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க A to Z வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்மியில் தான் ஜாயின் பண்ணுவேன்ட்டு பிடிவாதமாக இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ஜாயின் இந்தியன் ஆர்மி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 58th பேட்ச் அக்டோபர் 2025 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ஸ்லேருந்து, அதாவது எஸ்எஸ்சி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா என்டி ஃபார் மென் ஆர் உமன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தான் போய் நம்ம அப்ளை பண்ணுற போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் இது எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அதோடைய வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. www.joinindianarmy.nic.in, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற போல் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வேணால் இதெல்லாம் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற போல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, நோட்டிஃபிகேஷன் நம்ம தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் பொறுமையாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் சொல்லிகிட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி, டைப் ஆஃப் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் 58 கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2025 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா என்டி மென் ஆர் உமன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபார் அன்மேரிட் மேல் ஆர் அன்மேரிட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்ஸ் அதை பார்த்துக்கோங்க, கிராஜுவேட். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இல்லையா, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் 50% மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி கிரேட் இன் சி கிரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். எக்ஸாம் ஆஃப் என்சிசி கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் லிமிட் தான் ரொம்பவே முக்கியம், அதுவும் பார்த்துக்கோங்க. 19லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ் கிவன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஜாயின் இந்தியன் ஆர்மி NSC.in, ஓகேங்களா? அதில் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரலாக வந்துடலாம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட், அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் மூலிமா உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் அனுப்புவாங்க, இல்லை மெயில் மெசேஜ் ஏதாவது வரும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போல் இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து அட்டன் பண்ணுற போல் இருக்கும். மெடிக்கல் இது எல்லாமே முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்ததுன்னா ஜாயினிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வரும், ஓகேங்களா? இல்லைனா மெயில் மெசேஜ் இது போல் எதுலையாவது ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பொறுமையாக தள்ளிட்டே வரேன், அப்படியே பார்த்துக்கோங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 49 வாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர் மந்த் 56,100 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, சேலரி மட்டும் இல்லைங்க, அதர் அலோவன்சஸே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்னே சொல்லலாம். அதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் என்கேஜ்மெண்ட் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணலான்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வேறு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம். போலீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதர் உங்களுக்கு ஏஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட் ஜாபே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸே உங்களுக்கு தாங்க கொடுப்பாங்க எல்லா ஜாப்லையுமே, எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வரும்
அண்ணா இல்லையா கேர்ள்ஸ் இருப்பாங்களான்ற போல் நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க. எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. பெருசானா ஒன்றும் இல்லை. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் 19லேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 50% மார்க் எடுத்துருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் இன் என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 or 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேக்கன்சிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா லெவல், அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தாங்க கேட்டகரி வைஸாக கொடுப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான ஜாப் கிடைக்குதோ அதோடைய சேலரி பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 56,100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் இது கூட ப்ளஸ் அலோவன்சஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க மிலிட்ரி இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது சேலரி லெவல்லாம். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதர் அலோவன்சஸ் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் அலோவன்சஸும் அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இல்லாத ப்ளஸில் ஆட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அலோவன்சஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். IRTPTA கிட்ஸ் UAன்னு கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத், பாட்னா, டெல்லி, அகமதாபாத், சூரத், பெங்களூர், கொச்சி, கோழிக்கோடு, இந்தூர், அதுக்கப்புறம் கேட், மும்பை, நாக்பூர், பூனே, ஜெய்ப்பூர், சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கான்பூர், லக்னோ, கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷ்னல் அலோவன்சஸும் கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,812.50 நினைக்கிறேன். அதோடய பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற மெத்தடும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் வில் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் அதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷனுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற போல் இருக்கும். லாகின் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற போல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற போல் இருக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா. கடைசியாக இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துடும். கிளிக் ஆன் சப்மிட்டட். ஓகேங்களா. இதை கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டிகிரி, ப்ரொஃபஷ்னல் டிகிரி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்னால் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஃபாலோ. ஸோ ஷார்ட் லிஸ்டிங் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எடுக்கிறாங்கன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு. ஸோ என்னென்ன ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்த்துக்கோங்க. இதில் ஆன்லைன் வில் பி ஆன் February 14th வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்
விட்டுருக்காங்க. அண்ட் க்ளோஸ் ஆன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.